ஹாய் ஹலோ ஆல், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். ஏப்ரல் 23 ஒரு ரொம்ப முக்கியமான நாள். இந்திய குடிமகனா நம்ம நம்மளோட ஜனநாயக கடமையை கண்டிப்பா செய்யணும். போய் மறக்காம எல்லாரும் ஓட்டு போடுங்க. எப்படி நீங்க ஏப்ரல் 23 எல் கிளாசிக்கோ மும்பை சிஎஸ்கே மேட்ச்க்கு வெயிட் பண்றீங்களோ அதை விட ரொம்ப முக்கியமான இது மேக்ஸிமம் ஒரு 20 to 30 மினிட்ஸ் தான் ஆகும் உங்களோட பூத் போய் இது பண்றதுக்கு. ஸோ மறக்காம என்னென்ன அந்த ஸ்லிப்பு, எலெக்ஷன் ஸ்லிப்பு, உங்களோட ஆதார் கார்டு, என்னென்ன டீடைல்ஸ் இருக்கோ நீங்க அதை கரெக்டா எடுத்துட்டு போய் உங்களோட கரெக்டா நீங்க போய் உங்களுக்கு யார் வேட்பாளர் யாருக்கு இது பண்ணுமோ நீங்க ஓட் போடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ஓட்டு கண்டிப்பா போடுங்க. ஸோ அதுதான் இதுதான் நம்மளோட சுதந்திரம், இது நம்மளோட கடமை. ஆக்சுவலா இட்ஸ் அவர் டியூட்டி டு கேஸ்ட் அவர் ஓட். ஜெய்ஹிந்த். அதான் இப்போ என்னன்னா அடுத்த 5 வருஷம் நம்ம தலையெழுத்தை தீர்மானிக்க போற நாள் அந்த ஒரு நாள் தான். அதனால போங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு தான் பாலா சொன்ன மாதிரி 10-15 மினிட்ஸ் தான் ஆகும். போங்க, போய் கண்டிப்பா ஓட் போட்டுட்டு வாங்க. நம்ம கிரிக்கெட் ஸ்லாங்ல சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஏன் நம்ம டீமுக்கு எப்படி பிளேயிங் 11 காம்பினேஷன் எடுக்கிறது ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் கேஸ்டிங் யுவர் ஓட் அண்ட் பிக்கிங் த ரைட் கேண்டிடேட் இந்த as a சிஎம் ஆர் as a எம்எல்ஏ ஃபார் யுவர் ஏரியா. நீங்க கொஞ்சம் மிஸ் பண்ணா கூட எப்படி டீம் காம்பினேஷன் அடிவாங்கன்னா நம்ம டீம் தோத்து போதோ அந்த மாதிரி இங்க டீமுங்கிறது நம்ம பிளேயர்ஸ் நம்ம பிளேயர்ஸ் டீமுங்கிறது நம்ம வி பீப்புள் தான் டீம். ஸோ ரைட்டான கேண்டிடேட் எடுத்தா நம்ம காம்பினேஷன் வின் பண்ணலாம், இல்ல நம்ம டீமா தோத்து போவோம். ஸோ அதனால உங்க ஏரியால யார் ரைட் கேண்டிடேட்டுங்கிறத பார்த்து நீங்க செலக்ட் பண்ணி ஓட் பண்ணுங்க. மறக்காம கண்டிப்பா ஓட் பண்ணுங்க. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நம்மளோட தலையெழுத்தை நம்ம கையிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காம எல்லாரும் போயிட்டு ஓட் பண்ணுங்க. அண்ட் நல்லா அறிந்து எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கேண்டிடேட்டுக்கு ஓட் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த். The El Clasico of IPL is going to happen on Thursday. MI taking on CSK at Wankhede. MI கடப்பாறை the OG is back மாமன் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் CSK ஃபேஸ் பண்ண போறாங்க. It is going to be a very important match of IPL நான் சொல்லுவேன். அதான் இப்போ நம்ம ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா 2010 ஃபைனல்ஸா இருக்கட்டும், 13 ஃபைனல்ஸா இருக்கட்டும், 15 ஃபைனல்ஸா இருக்கட்டும், 19 ஃபைனல்ஸ் 1 ரன்ல வின் பண்ண ஃபைனல்ஸா இருக்கட்டும், எல்லாமே when MI faces CSK it has always been a very interesting match. இந்த வாட்டி அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதான் இப்போ நம்ம ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா 39 மேட்சஸ்ல ஸ்லைட்லி எம்ஐ ஆர் அஹெட். 21 மேட்சஸ் எம்ஐ வின் பண்ணிருக்காங்க, 18 மேட்சஸ் சிஎஸ்கே வின் பண்ணிருக்காங்க. பட் லாஸ்ட் 5 இயர்ஸ் பாத்தீங்கன்னா 9 மேட்சஸ்ல சிஎஸ்கே 6 மேட்ச், எம்ஐ 3 மேட்சஸ்ங்கிறதுல தான் இருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல சிஎஸ்கே கொஞ்சம் அஹெடா இருந்திருக்காங்க. இப்போ எம்ஐ எடுத்த போன மேட்ச்ல வந்த ஃபார்முக்கு இப்போ மேட்ச் எப்படி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னைக்கு எப்படி பிளேயிங் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது. சிஎஸ்கேக்கு நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு இப்போ, ஏன்னா ஆயுஷ் மாத்திரம் இன்ஜுரி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் ஆல்ரெடி கலீல் அஹமத் இன்ஜுரி ஆல்ரெடி போன மேட்ச்லயே இல்ல. ஸோ இப்போ அதுக்கெல்லாம் எப்படி என்ன ஸ்பென்சர் ஜான்சன் ஜாயின் பண்றாரு. ஸோ இப்போ பிளேயிங் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்க போது. கோகுல் நீ சொல்லு, வாட் சேஞ்சஸ் வில் சிஎஸ்கே டூ அண்ட் வாட் ஆர் த கன்சர்ன்ஸ் ஃபார் சிஎஸ்கே அஹெட் ஆஃப் எம்ஐ? கொஞ்சம் சிஎஸ்கேவோட நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு. ஏன்னா ஆப்வியஸ்லி அவங்க ஒரு க்ளோஸ் கேம், அந்த கேம் ஆக்சுவலா 100% ஜெயிச்சிருக்கணும் எஸ்ஆர்ஹெச்சோட. அந்த கேம் அன்பார்ச்சுனேட்லி பேட்டிங்னால தோத்துட்டாங்க. இத்தனை நாள் போலிங் தான் ஒரு பிரச்சனை, பேட்டிங் செட்டில்டுன்னு நினைச்ச பாயிண்ட்ல அந்த கேம் அன்பார்ச்சுனேட்டா ஃபினிஷ் பண்ண முடியல. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் அவங்க ஒரு யங் பிளேயர் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருந்தாரு. அவர் டாப் ஆர்டர்லயே அவர் தான் கன்சிஸ்டன்டா இருந்தாரு. ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கலன்னா கூட கன்சிஸ்டன்டா அவர் ஒரு ஒரு நல்ல ஹை ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருந்தாரு. அவரு இன்ஜூர் ஆயிட்டாரு. அந்த விதத்துல பார்த்தா சிஎஸ்கேக்கு அது ரொம்ப கன்சர்னா இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ரித்துராஜ் மேல அவர் ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஒரு வெரி ஹை ப்ரெஷர். ஏன்னா இப்போ சர்ஃபராஸை டாப் ஆர்டர்ல ஆட வச்சா இன்ஸ்டெட் ஆஃப் அந்த ஆயுஷ் மாத்திரை பொசிஷன்ல ஆட வச்சீங்கன்னா அண்ட் பிரிங் எய்தர் ஒரு திருப்பி அவர் மாதிரியே ஒரு யங் பிளேயர் உர்வில் பட்டேல் யாராவது கொண்டு வந்தா it'll add more pressure on ரித்துராஜ் டெஃபினட்டா இந்த மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அண்ட் சாம்சன் கூட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் he needs to come back. அது it also adds pressure on சாம்சன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இப்படிதான் போவாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய சேஞ்சஸ் ரொம்ப சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அந்த டீமோட இதை ஒரு கோரை மெயின்டைன் பண்ணணும்ன்றதுனால சாம்சன், ரித்துராஜ், எய்தர் சர்ஃபராஸ் ஆர் உர்வில் பட்டேல் அந்த பொசிஷன்ல. ஸோ நம்பர் 3 சர்ஃபராஸ், நம்பர் 4 உர்வில் பட்டேல், இல்ல அந்த பொசிஷன் மாத்திக்கலாம். அண்ட் டெவால் பிரேவிஸ், டூவே, ஷார்ட், ஓவர்டன், கம்போஜ், நூர், முகேஷ் சௌத்ரி. ஸோ இதுதான் என்னோட
பிளேயிங் காம்பினேஷனா இருக்கும். அண்ட் திருப்பி அவங்க போன மேட்ச் வந்து குர்ஜப்னீத்தை வந்து இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்தாங்க. ஐ ஃபீல் அவங்க வந்து அது இதே பண்ணுவான்னு நினைக்கிறேன். பிகாஸ் போலிங் வைஸ் வந்துட்டு முகேஷ் சௌத்ரி, குர்ஜப்னீத், நூர், கம்போஜ் அண்ட் அவங்க நல்லா தான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இது அண்ட் போன மேட்ச் வந்து ஷார்ட்டுக்கும் கொடுத்தாங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி மும்பைல மேபி 1 over ஷார்ட் போடலாம். பட் அதுக்கு மேல வந்துட்டு போடக்கூடாது ஷார்ட். ஸோ அதுதான் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இதுதான் என்னோட சிஎஸ்கே காம்பினேஷனா இருக்கும். ஹோப்ஃபுல்லி அவங்க அந்த ஒரு லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இன்ஜூர்ட் பிளேயருக்கு லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இன்னொரு பிளேயரை கொண்டு வரதான் மோஸ்ட்லி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இல்ல இப்போ என்னோடது எப்படி இருக்கும்னா, நீ சொல்லி இந்த ஷார்ட் போவாங்கன்னா ஐ ஃபீல் ஷார்ட் பதில் அகைன் அவங்க அகில் ஹுசேனுக்கு தான் லைக்லி ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஹி ஹஸ் டன் வெல். அந்த மேட்ச் அவர் ஆடின மேட்ச் விட்டுட்டா மற்ற 2 மேட்ச் கன்சிஸ்டன்டா கொஞ்சம் கண்டெயின் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தே வில் பி மோர் டெம்ப்டட் டு கோ டு அகில் ஹுசேன். பட் ஸ்டில் இங்க திலக் வர்மா இருக்காரு, அப்புறம் வந்து டாப்ல வந்து கியூடிகே இருக்காரு. அதனால ஷார்ட் போறாங்களாங்கிறதும் தெரியல. பட் ஐடியலி பார்த்தா போகக்கூடாதுங்கிறது மீன்ஸ் அவர் பவுலிங்லயும் பார்த்தா அந்த 2 ஓவருக்கு மேல கொடுக்க முடியாது. பேட்டிங்கும் சுத்த சரியான ஸ்கேம். அவர் ஆன இதுக்கு முன்னாடி ஆச்சு முதல் மேட்சும் ஸ்கேம் தான், இந்த மேட்சும் ஸ்கேம் தான். அவருக்கு பால் பேட்ல பட மாட்டேங்குது அன்பார்ச்சுனேட்லி. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் என்ன ட்ரை பண்ணுவேன்னா, ஷார்ட்டுக்கு பதில ஐ நோ பிரசாந்த் வீர கீழே கொண்டு வர ட்ரை பண்ணுவேன். பிரசாந்த் வீர உள்ள வச்சுட்டு இப்ப நான் சொல்லிடுறேன், சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், சர்ஃபராஸ், பிரெவிஸ், டூபே, அப்புறம் ஊர்வில் பட்டேல் ஆஸ் அ ஃபினிஷர். ஏன்னா ஐ ரெட் ஆர்டிகல் சம்வேர் தட் ஊர்வில வந்து ஃபினிஷரா அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி. ஸோ அதனால ஊர்வில் பட்டேல், அதுக்கப்புறம் வந்து பிரசாந்த் வீர், அதுக்கப்புறம் வந்து ஓவர்டன், அன்சுல் கம்போஜ், நூர் அகமத், முகேஷ் சௌத்ரி. இம்பாக்ட் பிளேயர்ல குர்ஜப்னீத் ஆஸ் யூஷுவல் அப்படியே உள்ள கொண்டு வருவாங்க. பட் இப்படி பண்ணா அகில் ஹுசேன் ஆட முடியாது. ஸோ அதான் எதர் இல்லைன்னா வந்து ஏன்னா இப்போ இப்படி பண்ணா ஒரு பேட்டர் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறாங்க, பவுலிங் ஆப்ஷன்ஸும் எக்ஸ்ட்ரா வருது. இல்லைன்னா மேபி அவங்க வந்து ஓவர்டனே வச்சுக்கிட்டு பிரசாந்த் வீர் போகாம நீ சொன்ன அதே மாதிரி அன்சுல் கம்போஜ், நூர் அகமத், முகேஷ் சௌத்ரி போயிட்டு ஸ்பென்சர் ஜான்சனை உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்பென்சர் ஜான்சன் இப்போ அவைலபிள்னு ஹி ஹஸ் ஜாயின் மும்பை. ஐ ரெட் ஆர்டிகல் சம்வேர். ஸோ மேபி தே வுட் பி டெம்ப்டட் டு ட்ரை ஸ்பென்சர் ஜான்சன். ஏன்னா எப்பயுமே வந்து சிஎஸ்கே வந்து ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ஒரு ஆப்ஷன் எப்பயுமே வச்சுப்பாங்க, அது அவங்களோட இது. ஸோ அந்த ஆப்ஷன் படி பார்க்கும்போது போக வாய்ப்பு இருக்கான்னு நீ சொன்ன மாதிரி நம்ம இந்த சீசன்ல நம்ம மேட்ச் இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறது முன்னாடி பேட்டிங் செட்டு பவுலிங் தான் ப்ராப்ளம்ங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ பார்த்தா சிஎஸ்கேவோட இந்த டாப் பர்ஃபார்மன்ஸ் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ்ல இந்த ஐபிஎல்ல சிஎஸ்கே செகண்ட்ல இருக்காங்க. 31 விக்கெட்ஸ் என்னவோ எடுத்திருக்காங்க ஓவராலா. ஸோ தேர் பவுலிங் ஹஸ் பீன் வெரி குட். எந்த டிபார்ட்மெண்ட் வந்து கவலைக்கிடமா இருக்கும்னு நினைச்சோமோ அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. எது வெல் செட்டில் நினைச்சோமோ அவங்க தான் வந்து கோட்டை விட்டுருக்காங்க. ஸோ அதான் இப்போ ருத்துராஜ் ஹேஸ் டு ஸ்டெப் அப். சஞ்சு சாம்சன் 2 மேட்ச் ஆடினாரு. பட் அவர் அகைன் அந்த 2 மேட்ச் ஆடின பர்ஃபார்மன்ஸ் எம்ஐக்கு அகேன்ஸ்டா காட்டணும். அவங்களோட மிடில் ஆர்டர் தான் பெரிய கன்சர்னாவே இருக்கு. அந்த மிடில் ஆர்டர் கன்சர்ன்ஸ் அவங்க சால்வ் பண்ணணும். இதெல்லாம் தான் மேஜர் ப்ராப்ளம்ஸா இருக்கும். அண்ட் ஐ திங்க் நம்ம மும்பை பத்தி பேசணும்னா போன மேட்ச் அவங்க இருந்த ஃபார்முக்கு அது போதும். அதே ஃபார்ம் கண்டினியூ பண்ணாங்கன்னா அச்சு கிழிதான். ஸோ they'll be very high on confidence. And even ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும், என்டையர் டீமே வந்து அந்த ஒரு மொரல் பூஸ்டா இருக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ். இல்ல மும்பைக்கு பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி அவங்க இத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க ஒரு காம்பினேஷன் செட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவே வந்துட்டு அவங்க எந்த இதுவும் மாத்த மாட்டாங்க. அஸ்வினி குமார் அப்படியே இம்பாக்ட் பிளேயரா வந்துருவாரு. என்னன்னா இவங்க சிஎஸ்கேவோட பேட்டிங்ல கிட்டத்தட்ட ஐ திங்க் எல்லாரும் ரைட் ஹேண்டர்ஸ் நினைக்கிறேன். ஸோ சாண்ட்னரோட எஃபெக்ட், சாண்ட்னரோட பவர் பிளேல போலிங் போடுற ஒரு இது வந்துட்டு அதுவும் தட் இஸ் ஆல்சோ நாட் அ பேட் திங். ஸோ அவங்க டெஃபினட்டா ஐ திங்க் தேல் கோ வித் சாண்ட்னர். அண்ட் அவரும் வந்துட்டு சூப்பரா பேஸ் வேரி பண்ணிட்டு அவரோட ஆக்ஷன்லயே ஒரு இஸ் பிரிங்கிங் தட் ஒரு டிலே கொண்டு வந்து அவர் போலிங் போடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சாண்ட்னர் இஸ் கோயிங் டு பி த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். ஸோ அண்ட் அதை எப்படி இவங்க டேக்கிள் பண்றாங்க, ஸோ அதனாலேயே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் டாப் ஆர்டர்ல கொண்டு வர போறாங்களா, அதுவே ஒரு சிஎஸ்கேன்றது ஒரு இதா இருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து ஆர் டெஃபினெட்லி இப்போ திருப்பி அவங்க ஹோமுக்கு போறாங்க. அவங்க லக்கு பாரு, லைக் கரெக்டா அவங்க பீக் போகும்போது கரெக்டா ஒரு ஹோம் கேம் வருது. அண்ட் இவந்தோ அவங்களுக்கு ரோஹித் சர்மா அதெல்லாம் இல்லைன்னா கூட ஹர்திக் பாண்டியா ஐ திங்க் நான் இப்போ வந்து பார்த்தேன் அந்த ஒரு பேட்டிங்ல வந்துட்டு அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல அந்த ஒரு 14th ஓவருக்கு அப்புறம் அப்படியே அவர் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாரு திலக்க. ஸோ அது ஒன்று இப்பதான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அவரோட கேப்டன்சி பத்தி நிறைய இது வந்துருது. பட் ஆனா ஐ ஃபீல் அவர் வந்து பண்ணுவாருன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். பட் ஆனா
கரெக்டான கேம் ஃபார் எம்ஐ அண்ட் சிஎஸ்கேக்கு வந்து ஒரு ப்ரெஷரான கேம். ஈவன் தோ இது எம்ஐ இந்த கேம் தோத்தாலும் வந்துட்டு சிஎஸ்கே இந்த கேம் தோக்கிறது வந்து வில் ஹேவ் மோர் இம்பாக்ட் ஆன் சிஎஸ்கேஸ் ஜர்னி இந்த ஐபிஎல்ல. ஸோ அதுதான் பார்க்கலாம் என்ன நடக்கிறது. அதான் இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் எம்ஐ சைட்ல இருந்து, அவங்க பிளேயிங் காம்பினேஷன்ஸை பத்தி நம்ம மோஸ்ட்லி சேம் லெவலா தான் இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு என்ன ஒரே ஒரு கொஸ்டின் வருதுன்னா, அல்லா கசன்ஃபருக்கு பதிலாக வேற எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் போக யோசிப்பாங்களா? ஏன்னா வாங்கடேல நடக்குது, நம்ம பார்த்திருக்கோம். மயங்க் மார்க்கண்டே எல்லாமே எவ்வளவு அடி வாங்கினாருன்னு தெரியும். ஸோ சாண்ட்னர் ஒருத்தர் இருந்தா போதும்ல, அவன் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலிங் போக ட்ரை பண்ணுவாங்களா, இல்ல வில் தே ஸ்டிக் ஆன் டு தி சேம் 11? இல்ல, ஐ ஃபீல் அல்லா கசன்ஃபருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதை தவிர ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்னா வந்துட்டு இவரு மட்டும் தானே இருக்காரு, போல்ட் மட்டும் தானே இருக்காரு, கார்பின் பாஷ். ஸோ கார்பின் பாஷ் இருக்காரு. ஸோ தெரியல, அவங்க வந்துட்டு அப்படியும் போயிட்டு பேட்டிங் கூட ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். கார்பின் பாஷன் போயிட்டு கூட பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம் எப்படி பண்றாரு. பட் ஆனால் இந்த ஒரு காம்பினேஷன் அவங்க மேபி இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்த சேஞ்சஸும் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்பதான் அவங்க காம்பினேஷன் செட் ஆயிருக்கு. ஸோ இந்த இது பிகாஸ் சில பிளேயர்ஸ் பேட்டிங் வைஸ் வந்து நேற்று ஒரு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸா தான் இருந்தது லாஸ்ட் மும்பை கேம். ஸோ அப்படி இருக்கும்போது பிகாஸ் இஃப் யூ சி தி அதர் பிளேயர்ஸ் வந்துட்டு நமந்தீர் கொஞ்சம் ஆடினாரு, ஹர்திக்குக்கும் வந்துட்டு நிறைய பால்ஸ் ஆடினாருன்னு வச்சுக்கலாம். பட் ஆனா ஒரு இம்பாக்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இல்ல, ஒன் மேன் ஷோவா இருந்தது பேட்டிங் வைஸ். அதுவே வந்துட்டு ஐ ஃபீல் தே ஆர் ஸ்டில் வல்னரபிள். மும்பை ஆர் ஸ்டில் வல்னரபிள். இவங்க வந்துட்டு ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்கன்னா தென் ஐ ஃபீல் வந்துட்டு சிஎஸ்கே கேன் பெனிட்ரேட். ஸோ இதுதான் நான் நினைக்கிறேன். அது போன கேம் வந்துட்டு வாஸ் an individual brilliance of திலக் வர்மா. ஸோ அதான் இப்போ நம்ம மேபி அடுத்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் போயிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். உன்னோட ப்ரெடிக்ஷன் எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே, எம்ஐயா சிஎஸ்கேவா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு தெரியல, பிகாஸ் ஹோம் கேம்ன்றதுனால நான் வந்து எம்ஐ சொல்றேன். அதுக்காக எம்ஐ சொல்றேன். இதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு அவங்களுக்கு அவே கேம் இருக்கு. ரெண்டு டீமுக்கும் இப்போ சென்னையில் ஆடுவாங்க. பட் ஆனா இந்த மேட்ச் வந்துட்டு ஹோம் கேம்னால நான் எம்ஐ சொல்றேன். அண்ட் எம்ஐ இருக்கிற ஃபார்ம்னால நம்ம ஒரு லாஜிக்கலா எம்ஐ சொல்றேன். ஓகே. அண்ட் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட்? பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் நான் சொன்ன மாதிரி சாண்ட்னர் நான் சொல்றேன். பிகாஸ் நேத்தும் ஒரு சூப்பரா போட்டிருந்தாரு. தென் இதுக்கு சிஎஸ்கேக்கு வந்துட்டு ஐ ஹோப் சஞ்சு சாம்சன் கம்ஸ் பேக். ஏன்னா அவர் இந்த இங்கிலாண்டோட இந்த கிரவுண்ட்ல தான் அடிச்சாரு. ஸோ ஐ ஹோப் சஞ்சு சாம்சன் கம்ஸ் பேக் அண்ட் மேக்ஸ் இம்பாக்ட் இந்த இதுல. நீ சொல்ல உன்னோட பிளேஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் ப்ரெடிக்ஷன். ப்ரெடிக்ஷன் ஆப்வியஸ்லி நான் என்ன சொல்லுவேன்னு தெரியும், சிஎஸ்கே தான். அண்ட் ஐ ஹோப் சிஎஸ்கே வின்ஸ். சிஎஸ்கே அதான் இப்போ நீ தான் டை பிரேக்கர் மாதிரி இருந்த. ஸோ நீ வந்து எம்ஐ சைட் லீனா இருக்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அண்ட் மை பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் ஆப்வியஸ்லி சஞ்சு தான் நானும் சொல்லுவேன். அண்ட் ஐ சம்ஹவ் ஃபீல் ஏதோ உள்ளுக்குள்ள வந்து ருத்துராஜ் ஏதோ கொஞ்சம் நல்லா பெட்டரா பண்ணுவாரோங்கிற ஒரு தாட் இருக்கு. லெட்ஸ் ஹோப் ஹி டஸ் வெல். எனக்கு அதான் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சஞ்சு சாம்சன் ஃபார் சிஎஸ்கே பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் எம்ஐ சைட்ல பவுலிங் அதான் நீ சொன்ன அதே மாதிரி தான் நானும் சாண்டன் தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்து எக்ஸ்ட்ராடினரி நேற்று இருந்த ஃபார்முக்கு ஐ திங்க் ஹில் கண்டினியூ த சேம் ஃபார்ம். அதுதான் நானும் ஃபீல் பண்ணேன். அண்ட் பேட்டிங்ல வந்து நான் வந்து அகேன் அண்ட் அகேன் ஸ்கையே சொல்றேன். திலக் வர்மா நேற்று பண்ணாரு, பட் ஐ ஸ்டில் ஃபீல் ஸ்கை வில் சம்ஹவ் கம் பேக். ஸோ அது ஏன்னா அவர் ஐ திங்க் லாஸ்ட் சீசன் வந்து ஸ்கை அண்ட் ரோஹித் சர்மா மேட்சை முடிச்சு கொடுப்பாங்க அகேன் சிஎஸ்கே. ஸோ அந்த மாதிரி ஸ்கை மறுபடியும் ஃபார்முக்கு வருவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். லெட்ஸ் சி. அதான் இப்போ ஆப்வியஸா பாலா இருந்திருந்தா பாலா எம்ஐ தான் சொல்லியிருப்பான். அதையும் நான் இங்க பதிவு பண்ணிடுறேன். அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருக்கும் போது ஐ திங்க் ரிவ்யூ பேசும்போது பார்ப்போம். நான் முடிஞ்சா நாங்கள் 3 பேரும் சேர்ந்து பண்றோம் எம்ஐ சிஎஸ்கே ரிவ்யூவை. நீங்க வியூவர்ஸ் நீங்களும் மென்ஷன் பண்ணுங்க யார் வின் பண்ணுவாங்க எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்ல. எல் கிளாசிக்கோ எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது அதையும் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் போத் எம்ஐ அண்ட் சிஎஸ்கே யாருங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் வந்து எங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா அதையும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா பியாண்ட் மவுண்டன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.